வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சமூகத்துல இன்னும் அழியாம இருக்கிற ஒரு மிக கொடூரமான வரதட்சணை கொடுமையால ஒரு இளம் பெண்ணோட வாழ்க்கை எப்படி பறிபோயிருக்கு அப்படிங்கிறத ஒரு அதிர்ச்சியான செய்தியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவுல ஜல்புரா அப்படிங்கிற கிராமத்துல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையுமே உலுக்கி இருக்கு. வாங்க என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். யார் இந்த தீபிகா நகர், என்ன நடந்தது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயர் தான் தீபிகா நகர். இவங்களுக்கு வயது 25 தான் ஆகுது. கடந்த 2024 டிசம்பர் மாதம் இவங்களுக்கு ரித்திக் தன்வர் அப்படிங்கிற நபரோட ரொம்ப பிரம்மாண்டமா திருமணம் நடந்திருக்கு. திருமணம் முடிஞ்சு வெறும் 17 மாதங்களே ஆன நிலையில கடந்த 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தீபிகா நகர் அவங்க கணவர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து மர்மமான முறையில உயிரிழந்திருக்காங்க. ஏன் உயிரிழந்தாங்க அப்படிங்கிறது சந்தேகம். அவங்களோட திருமணத்துக்கு பெண் வீட்டு சைட்ல இருந்து அடுக்கடுக்கா சீர் செஞ்சிருக்காங்க. தீபிகாவோட தந்தை சஞ்சய் நகர் கண்ணீரோட காவல்துறை கிட்ட ஒரு புகாரை கொடுத்திருக்காரு. அதுல அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எல்லாரையுமே அதிர்ச்சி ஆகியிருக்கு. தீபிகாவோட திருமணத்திற்காக அவங்க குடும்பம் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்களாம். திருமணத்தின் போது 11 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம், வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர், இது எல்லாம் பத்தாம ஒரு ஸ்கார்பியோ கார் வேற, எல்லாத்தையும் சீராக கொடுத்திருக்காங்க. இவ்வளவு வாங்கிக்கிட்டு பேராசையோட உச்சத்துல இதை அடுத்து தொடர்ந்து வரதட்சணை கொடுமை. இவ்வளவு கொடுத்தும் அந்த கணவர் குடும்பத்தோட பேராசை அடங்காம கல்யாணம் முடிஞ்ச 3-4 மாசத்துல இருந்தே தீபிகாவை துன்புறுத்த ஆரம்பிச்சிருக்கானுங்க. கூடுதலாக இன்னும் 51 லட்சம் ரொக்க பணமும் ஒரு ஃபார்ச்சுனர் காரு வேணும்னு கேட்டு தீபிகாவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிக கொடுமையா சித்திரவதை செஞ்சிருக்கானுங்க. தீபிகா நகர் இறக்குறதுக்கு முன்னாடி நடந்த அதிர்ச்சியோட பின்னணி பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தீபிகா அழுதுகிட்டே அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணிருக்காங்க. அப்பா, என்ன என் கணவரும் மாமனாரும் சேர்ந்து பயங்கரமா அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபிகாவோட உடம்புல கொடூரமான காயம் ஏற்பட்ட தழும்பு எல்லாம் இப்போ வெளியே இருக்கு. இந்த விஷயமெல்லாம் கேள்விப்பட்டு தீபிகாவோட அப்பா சில உறவினர்கள் கூட்டிக்கிட்டு மாலையிலேயே அவங்க மாமியார் வீட்டுக்கு சமாதானம் பேசுறதுக்காக போயிருக்காங்க. சமாதானம் பேசுறதுக்கு முயற்சி செஞ்சு பார்த்திருக்காங்க. அதற்கு அவங்க சரி, பிரச்சனை எல்லாம் பெருசுபடுத்த வேண்டாம், காவல்துறைக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்ன சில மணி நேரத்திலேயே தீபிகா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் அவங்களுக்கு வந்திருக்கு. எதனால விழுந்தாங்க அப்படிங்கிறது, இது தற்கொலையா கொலையா அப்படின்னு தெரியல. தீபிகாவோட தந்தை இத தற்கொலை அப்படின்னு ஏத்துக்கவே மறுக்கிறாரு. இது தற்கொலையே கிடையாது, இது திட்டமிட்ட கொலை. அவங்க எல்லாரும் சேர்ந்து என் மகளை அடிச்சு கொன்னுட்டு மாடியில இருந்து தான் கீழே தள்ளி விட்டுருக்காங்க அப்படின்னு கதறி துடிக்கிறாரு. ஒரு பொண்ணு திருமணம் அப்படிங்கிற பேர்ல யாருன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு வரதட்சணை அப்படிங்கிற பேர்ல பணம், நகை, காரு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எப்படிதான் உங்களுக்கு அந்த பொண்ணை துன்புறுத்துறதுக்கு மனசு வருது? இவ்வளவு வாங்கியும் பத்தல, மறுபடியும் பணம் வேணும், நகை வேணும், மறுபடியும் கார் வேணும், துன்புறுத்தி அடிச்சு கொலை செய்யற அளவுக்கு வரைக்கும் போறீங்க. திருமணம் அப்படிங்கிற பேர்ல என்ன வியாபாரமா செய்யறீங்க? அந்த பொண்ணு அப்படி என்ன பாவம் செஞ்சாங்க? யாருன்னே தெரியாத ஒன்ன கல்யாணம் பண்ணதான் மிகப்பெரிய பாவம். இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு எப்படி நினைக்கிறீங்க? இப்போ அந்த பொண்ணோட உயிரே போயிடுச்சு. நீங்க சந்தோஷமா இருக்க முடியுமா? ஏன் உனக்கெல்லாம் சொந்தமா சம்பாதிச்சு வாழணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் கிடையாதா? எப்போதுமே அடுத்தவங்களோட உழைப்பிலேயே வாழணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா? இப்போதைக்கு நொய்டா காவல்துறை தீபிகாவோட உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க. தீபிகாவோட தந்தை கொடுத்த புகார் அடிப்படையில அவங்க கணவர் ரித்திக் தன்வாரும் அவரோட மாமனார் மனோஜ் 2 பேரையுமே காவல்துறை கைது செஞ்சு இப்ப தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. பெண்ணுக்கு பொண்ணும் பொருளும் கோடியில கொடுத்தாலும் பேராசை பிடிச்சவங்களோட பசி என்னைக்குமே அடங்குறது இல்லைன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி. ஒரு பெண்ணோட படிப்புக்கும் குணத்துக்கும் முக்கியத்துவம் தராம பணத்துக்கும் காருக்கும் ஆசைப்பட்டு இன்னும் எத்தனை உயிர்களை தான் நம்ம பலி கொடுக்க போறோமோ. இந்த கொடூர சம்பவம் செஞ்சவங்களுக்கு சட்டப்படி மிக கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.